வணக்கம். வரம் டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனல் வாயிலாக நல்ல நல்ல நிகழ்வுகளை எல்லாம், ஜோதிட கருத்துக்களை எல்லாம் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள அடியேன் ஆவலாக இருக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ஜூன் மாத ராசி பலன். இதுல சொல்ல வேண்டிய விஷயம்னா, ரிஷப லக்னமும் ரிஷப ராசியும் நீங்க எடுத்துக்கங்க. லக்னத்தையும் எடுத்து ராசியும் எடுத்து நீங்க பாருங்க. இதுல உங்களுடைய சுயஜாதகத்தை கண்டிப்பா தனியா ஆய்வு பண்ணிக்கணும். இது ஒரு 80% நிச்சயமாக உங்களுக்கு பொருந்தி வரும். உங்க ராசி ரிஷபம், காலபுருஷ தத்துவத்துக்கு 2வது ராசி. எப்பவுமே பணம் இல்லைன்னா சோர்ந்து போற ராசி ரிஷபம். பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நல்ல ஃபுட் இருக்கணும், நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும், உங்களை கரெக்டா வச்சுக்கணும், மற்றவங்க உங்களை மதிக்கணும், நம்ம போனா நம்மளை பார்த்து புகழணும். இதெல்லாம் உங்க கூடவே பிறந்தது ரிஷப ராசி. இது மாறாது. பாசத்துக்கு அடிமையான ராசி, உழைக்க தயாராக இருக்கிற ராசி, டெவலப்மெண்ட் மட்டும் எனக்கு நல்லா வேணும் அப்படிங்கிறதுல வெறித்தனமா உழைக்கக்கூடிய ராசி ரிஷபம். உங்க ராசியோ உங்க லக்னமோ, இது ரிஷப ராசிக்கும் லக்னத்துக்கும் நீங்க எடுத்துக்கலாம். உங்க ராசியோ லக்னத்திலேயோ இந்த மாசம் ஜூன் மாசம் குரு அங்கேயே இருக்காரு, சுக்கிரன் இருக்கார், புதன் இருக்கார், சூரியன் இருக்கார். எப்பேற்பட்ட பிளானட்டரி பொசிஷன் பாருங்க உங்களுக்கு அந்த இடத்துல. ரொம்ப நல்ல மாசம் ஜூன். இதுல குரு இருக்கிறது உங்க ராசிக்கும் லக்னத்துக்கும் அவர் அஷ்டமாதிபதி. ஜென்ம குரு. வீண் அலைச்சல் இருக்கும். வருமானத்துக்கு தகுந்த மாதிரி 1 மடங்கு அலைச்சல் அதிகமா இருக்கிற மாதம். உங்களை அலக்கழிக்கும். ஒரு வேளைக்கு 4 தடவை போய் சுத்தினாதான் வேலை நடக்கும். அதே போல பேராசையை தூண்டக்கூடிய காலம். எச்சரிக்கையா இருங்க. ராங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க. இது மெயின். உங்க மனைவியோட அல்லது கணவரோட கருத்து வேறுபாடு வராம பாத்துக்கங்க. 2வது குழந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வராம கவனமா பாத்துக்கங்க. வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலங்கள் போயிட்டு வர மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கு, போயிட்டு வாங்க, நல்லா இருக்கும். உங்க ராசிநாதன் ராசியிலேயே இருக்கார், சுக்கிரன். இது ரொம்ப விசேஷம். ஒரு மாளவிகா யோகம்னு வச்சுக்கோமே, அங்கேயே உட்கார்ந்துருக்காரு. கூட தனகாரகன் பூர்வ புண்ணியாதிபதி புதன் அங்க இருக்காரு, சுகஸ்தானாதிபதி சூரியன் அங்க இருக்காரு. ஹெல்த் முதல்ல ரிலீஃப் ஆகும், நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கும் ஹெல்த். இல்லைன்னா நல்ல மருத்துவம் பார்த்து ரெடி பண்ணிக்குவீங்க, நல்ல டாக்டர் கிடைப்பார். அந்த சமயத்துல வாடகை வருமானம் பண்ணலாமா, ஒரு இடத்த வித்து இன்னொரு இடம் வாங்கலாமா, ஒரு காரை மாத்திக்கலாமா அப்படிங்கிற தீவிர சிந்தனை இப்ப இருக்கும். உங்களுக்கு தீவிர சிந்தனை இருக்கும். இதுல 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய வாக்குஸ்தானம், வருமானத்துக்கானவன் புதன். அவர் ராசிநாதனோட லக்னாதிபதியோட கூடுறாரு, சுக்கிரனோட. புது கடன்கள் வாங்குற யோசனை. லோன் இல்லாதவங்களுக்கு லோன் கிடைக்கிற காலம் ஜூன் மாசத்துல. லோன் போட்டு வெயிட் பண்ற சார், ஒன்றும் வரல சார்னா லோன் கிடைக்கிற காலம். சார் ஒரு பணத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன், ஏதாவது கொடுப்பாங்களா சார், அதுக்கான காலம். சார் எங்க அப்பா பூர்வீக சொத்தை கொடுக்குறேன்னு இருந்தாரு, ஒண்ணுமே வரல சார், பெரிய பிரச்சனை வில்லங்கமா இருக்கு, ஏதாவது இந்த மாசம் தீர்ற மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்னா அதுக்கான காலம், சரியாகிற காலம். சுகஸ்தானாதிபதி 4 குடையவர் போய் அங்க உட்கார்ந்துருக்காரு. உங்க அம்மாவுக்கு ஆரோக்கிய குறைபாடு வராம பாத்துக்குங்க, உங்களுக்கும் ஆரோக்கிய குறைபாடு வராம பாத்துக்குங்க. உணவு பழக்க வழக்கத்துல கட் அண்ட் ரைட்டா ஸ்ட்ரிக்டா இருங்க, இல்லைன்னா ஹெல்த்தை டிஸ்டர்ப் பண்ணும். இந்த ஜூன் மாசம் கவனமா இருக்கணும். கண் செக் பண்றது, தலைமுடி தொந்தரவு ஆகுறது, உதிர்றது, இந்த மாதிரி டிஸ்டர்ப் எல்லாம் வரும். இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்தா, ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, காலேஜ் படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு தொழிலதிபரா இருக்கீங்க, வேலைக்கு போறீங்க, இல்ல வயசா இருக்கு, இல்ல ஒரு கோயில் நிர்வாகம், எதுனாலும் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ரெகக்னைஸ், அங்கீகாரம் கிடைக்கும். ஏன்னா குரு சூரியன் ஒன்னா இருக்கு, அது ஒரு சிவராஜ யோகம், இது ஒரு பெரிய பலம். அப்ப இது நல்லா இருக்கும்போது பலமா இருக்கு. எங்க போனாலும் மாலை மரியாதை, முதல் மரியாதைகள் இதெல்லாம் கிடைச்சு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற காலம். நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த சரி பண்ணி போலாங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு மாற்றத்துக்கான வழி கிடைக்கும். அதுக்கான ஒரு காலமா இது பார்க்கப்படுது. பேசாத உறவுகள் உங்களோடு பேசும், விலகியவர்கள் சேருவார்கள், மனநிறைவு கிடைக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு. அதே போல உங்களுக்கு திடீர் தன பிராப்தம், திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் வரும் ஜூன் மாசத்துல. இதெல்லாம் உங்களுக்கு பலம். இதை நீங்க கன்டினியூ பண்ணிக்கணும், நல்லா பார்க்கலாம். ஒரு பெரிய கிஃப்ட், பயன்படுத்திக்கங்க. அதே போல படிக்கிற குழந்தைங்க இருந்தா, வெளியூர் போறேன், மாறுறேன், பிரேக் ஆயிருக்குது அப்படின்னா படிச்சுக்குவாங்க.
நீட்ல போன தடவை எனக்கு எதுவும் இல்லைன்னா இந்த தடவை அடிச்சிருவாங்க. இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சிக்கான காலமா காணப்படுது. நல்ல ஒரு பலமா இருக்கு. ஒரு படிப்புக்காக, ஒரு கெரியருக்காக ஒரு நல்ல முடிவெடுக்கிற காலமா பார்க்குது. ப்ரொமோஷன் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், நீங்க அங்கீகரிக்கப்படுவீங்க, உங்களுக்கு வளர்ச்சி. ஜூன் மாசம் உங்களுக்கு ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம். திருமணத்துல தடை, குழந்தை பேர்ல தடை, ஒரு போராட்டமா இருக்குதுன்னா அதெல்லாம் உங்களுக்கான காலமா இருக்கும். சார் வீடு கட்டுறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ண, இடம் வாங்குறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ண, நடக்கவே இல்லைன்னா ஜூன் மாசத்துல பலிதமாகக்கூடிய காலம், வருமானம் உயரக்கூடிய காலம், மனைவிக்கு உங்களுக்கு இருக்கிற சில கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய காலமாகவும் இது காணப்படுது. அதே போல 5ல பாருங்க கேது, உங்களுக்கு உங்க ராசிக்கோ உங்க லக்னத்துக்கோ 5ல கேது. நிறைய ஆன்மீக பயணங்கள், நிறைய பூஜை புனஸ்காரங்கள், பிரம்ம முகூர்த்தத்துல இருந்து தீபம் போடுற சார், இதெல்லாம் இப்போ ரிஷபராசிக்காரன் ரிஷப லக்னக்காரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவா வருமான தன்னிறைவு சூப்பர், பிரமாதமா இருக்கு அப்படின்னா மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. வாகனம் மாத்திர எண்ணம் இருக்கு பாருங்க, அது உங்களை தூங்க விடாது. ரிஷபராசி ஏற்கனவே வாகன பிரியர்கள். அதுல இப்ப இந்த கிரகம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஜூன்ல இப்பதாங்க 2 வருஷம் தாங்க ஆச்சு, இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதை விட ஒரு டாப் மாடல் வந்திருக்கு, விடக்கூடாதுங்க அப்படின்னு மாத்திரக்கான காலமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல 6ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் ஒன்னா இருக்கிறதுனால பேசுற பேச்சில் கவனம். மனைவி கூட கருத்து வேறுபாடுகள் நீங்களே டெவலப் பண்ணிக்க வேண்டாம், ரிலாக்ஸா இருங்க. உணவு பழக்க வழக்கம் மாறும், இதெல்லாம் சொல்லுது. அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், நான் ஏதாவது ட்ரை பண்ணலாம், ஒருத்தர் சந்திக்க போலான்னு இருக்கேன், தாராளமா நீங்க போகலாம், அதுக்கான காலம். 7ஆம் அதிபதி 12 இருப்பதால மனைவிக்கோ கணவருக்கோ உடல் சோர்வு, உடல்நிலையில சில நெருக்கடிகள் எல்லாம் தொந்தரவா இருக்கும். இந்த காலகட்டத்துல கவனமா இருக்கணும். அதே போல உங்களுடைய தந்தையார் அப்படிங்கிறது 9ஆம் இடம், அவர் 10ஆம் இடத்துல நல்லா தான் இருக்காரு. ஆனா 4ஆம் இடத்தை பாக்குறதுனால தந்தையாருக்கு விபத்தோ ஹெல்த் இஷ்யூஸோ இந்த மாதிரி டிஸ்டர்போ சர்ஜரியோ வராம இந்த ஜூன்ல கவனிச்சு பாத்துக்குங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை முன்னெச்சரிக்கை எடுத்துக்கிறது நல்லது, கவனமா. ஏன்னா விபத்து வர்றதுங்கிறது நம்ம கையில் இல்லை, கவனமா போய் கவனமா வாங்க அப்படின்னு சொல்லுது. 11ஆம் இடத்துல ராகு, ரிஷபத்துக்கு இதுதான் பெரிய பலமே. ராகு 11 இருக்கு, எதையுமே முறியடிக்கக்கூடிய வல்லமையை ராகு கொடுப்பார். கெட்டதெல்லாம் ஓடி போயிடும், வந்தாலும் சரி பண்ணி ஜெயிச்சிருவீங்க. 12ல செவ்வாய், தூங்கும் போது குழப்பம், டென்ஷன், காற்றெல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது சார், ஒரு மாதிரிய பயமா இருக்கு, டென்ஷனா இருக்கு சார், ஏதோ ஒரு மாதிரிய மைனஸா இருக்கு சார் ஃபீல் பண்ணுங்க. 12ல இருக்கிற செவ்வாய், அந்த செவ்வாய் பார்க்குற இடம் பாருங்க 3ஆம் இடத்தை பார்க்கும். அவர் 7 கூடையவர், 12ல இருந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7னா மனைவி, 12னா விரயம், 3னா ஒரு டாக்குமெண்ட். இப்போ மனைவி பேர்ல ஏதாவது சொத்து இருந்தா விரயம் நடக்கும். மனைவி பேர்ல, மனைவிக்கு சகோதரனோ சகோதரியோ இருந்தா வெளிநாடு போறாங்க, வெளியூர் போறாங்கன்னா அது நடக்கும். நேர 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து 6ஆம் இடத்தை பார்ப்பார். 12 6 நைட்டு கொஞ்சம் கண் முழிக்க வைக்கும், தூக்கம் வராது, ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கும் அப்படின்னு. 6ன்னா வேலை, 12ன்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன்னா உங்களை போக வைக்கும். இப்போ அதே 7ஆம் இடத்தை பார்ப்பாரு 8ஆம் பார்வையா, மனைவிக்கு அல்லது கணவருக்கு ஹெல்த் டிஸ்டர்ப் சின்னதா இருக்கும், வாக்குவாதங்கள் சின்னதா இருக்கும். இதுல மிடில்ல உங்களுக்கு ஜூன் 12ஆம் தேதி சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. ஜூன் 14 2ஆம் இடத்துக்கு புதன் வந்துடுறாரு. ஜூன் 15 2ஆம் இடத்துக்கு சூரியன் வந்துடுறாரு. அப்ப மனை, காரு, வீடு, ஆரோக்கியம் இதெல்லாம் டிஸ்டர்பா இருந்தா ஜூன் 10 12க்கு மேல அப்படியே ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும், நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஒரு சொத்து விற்கிறேன் சார், இடம் வாங்குறேன் சார், இடம் விற்கிறேன் சார், கார் வாங்குறேன், கார் விற்கிறேன், ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் அது போயிட்டு புதுசா உள்ள உங்களை குதூகலப்படுத்தும், ஏதாவது டூர் போக வைக்கும். எங்காவது பக்கம் ஒரு பக்கம் போயிட்டு வந்தா நல்லா இருக்குமே, டூர் போயிட்டு வந்தா நல்லா இருக்குமேன்னு மனசு சொல்லும். இப்படி எல்லாம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்லா இருக்கு. பொதுவாகவே குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, யாருக்கா இருந்தாலும் இந்த ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாத பலன்கள் 90% மேக்சிமம் நல்லது செய்யறதுக்கான காலமா தான் இது பார்க்கப்படுது, காணப்படுது. தொழில்ல சில தொழிலதிபர்களா இருந்தீங்கன்னா சில விரயங்கள் ஏற்படும், சொத்துக்களை வித்து கடன் கட்டலாங்கிற எண்ணமெல்லாம் இப்ப உங்களுக்கு வரும். அதெல்லாம் இருந்தா நீங்க தாராளமா ஜூன் மாசத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், நல்லா இருக்கும். கலைத்துறையில் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ், உயர்ந்த வளர்ச்சி, வெற்றி, முன்னேற்றம் எல்லாம் இப்ப கிடைக்கும். புது முயற்சிகள் சக்சஸ் ஆகும் அப்படின்னு ரொம்ப அற்புதமா அது சொல்லுது. அரசு அதிகாரிகள், அரசாங்கத்துல அரசியல்வாதிகள், அரசியல்ல இருக்கிறவங்க, பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, இந்த அன்பர்களுக்கெல்லாம் இந்த ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு செல்வாக்கு கிடைக்கும், ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். பயன்படுத்தினீங்கன்னா வளர்ச்சியை நோக்கி நீங்க பயணிக்கலாம்.
உங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கிறதும், சங்கரன் கோயில்ல சங்கரநாராயணர் வழிபாடு பண்றதும், முடிஞ்ச திருப்பதி போயிட்டு வரதும் உங்களுக்கு சகல விதத்திலையும் நன்மை இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.